விடை ஆ மற்றும் ஆ. விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ள நெசவாளர்கள் ஒன்று சேர்ந்து விசைத்தறி கூட்டுறவு சங்கம் அமைக்க கோரிக்கை வழங்கும் சம்பத்தில் 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்தின் சட்டம் பிரிவு 1 படி புதிய விசைத்தறி நெசவாளர் சங்கத்தின் விதிமுறை மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பதிவு செய்து வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உறுப்பினர் சுந்தரராஜன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் ஆட்சியோடு இன்று பொறுப்பேற்றிருக்கும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமாரனுக்கு வாழ்த்துக்களை கூறி, தாரமங்கலம், இடங்கன சாலை, இளம்பிள்ளை போன்ற பகுதிகளெல்லாம் விசைத்தறியை ஆதாரமாக கொண்டு ஜவுளி தொழில் செய்து வரும் பகுதி. இந்த பகுதியிலே இப்போது சூரத்திலிருந்து சேலைகளை கொள்முதல் செய்து கொண்டு வந்து இங்கே வைத்து தரமற்ற சேலைகளை இப்போது இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த பகுதியிலே உற்பத்தி செய்யக்கூடிய சேலைகளை எல்லாம் வந்து ஒரு விற்பனை செய்வதற்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் ஜவுளி தொழில் இருப்பவர்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அரசு முன்வந்து அந்த பகுதியிலே உற்பத்தி செய்யக்கூடிய சேலைகளை கொள்முதல் செய்து சங்கங்கள் மூலியமாக விற்பனை செய்தால் அந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 2 லட்சம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு சிறப்பாக இருக்கும். அதை அரசு செய்ய முன்வருமா என தங்கள் வாயில கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவரை கோரிக்கை வந்து ஒரு கூட்டுறவு சங்கம் அங்கே நிறைவேற்றணும்னு கேட்குறாரு. நீங்கள் அந்த கூட்டுறவு சங்கத்தை இங்கே நிறைவேற்றினா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைக்கிற மாதிரி தரமான பொருள் செய்யப்படும். அதுக்கு நிபந்தனைகளுக்கு இது ஒன்றா நான் பேசிட்டுங்களா தேவை. அதுக்கு சங்கம் அமைக்க கீழ்காணும் தகுதிகள் 1983 ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்தின் சட்டம் 30 மற்றும் 1988 ஆண்டு தமிழ்நாடு சங்க விதிகள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. உறுப்பினர்கள் தங்கள் சங்கம் துவக்க உள்ள அவங்க வந்து அந்த எல்லைக்குள்ளே இருக்க வேண்டும். இவர்களுக்கு விசைத்தறி இழுக்க தெரிய வேண்டும். இவர்களுக்கு சொந்தமாக விசைத்தறிக்கு மினிமம் 5க்கு மிகளாமல் இருக்க வேண்டும். இவர்கள் 18 வயசுக்கு மேலே இருக்க வேண்டும். புதிதாக விசைத்தறி நெசவாளர் கூடு சங்கத்தில் சேர்றவங்க வேற சங்கத்தில் மெம்பராக இருக்கக்கூடாது. அந்த சங்கமைக்குள்ள நபர்கள் ஒருவர் முதன்மை அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்படணும். அதில் அந்த சங்கத்தில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படணும். அவர் அந்த உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் உறுப்பினர் அந்த சங்கத்தில் பணம் கட்டுவாங்க. அது வந்து அவர் பேரில் பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கணும். 1983 தமிழ்நாடு கூடு சங்கம் சட்டம் 30 பிரிவு 9 கையெழுத்து தெரிவித்துள்ள படிவம் நம்பர் ஒரு பூர்த்தி செய்யணும். அப்ளிகேஷனில் பூர்த்தி செஞ்சு கட்டணத்தை செலுத்தக அந்த செலான்னு காட்டணும். செலான் எடுத்துன்னு வரணும். மேற்கொண்டு அனைத்து நிபுணர்களும் கோரிக்கை வரப்பெற்றால் கலாய்வு, அப்புறம் வந்து கலாய்வு செய்வாங்க. வந்து அந்த ஏடிங்க வந்து கலாய்வு செய்த பிறகு அந்த சங்கத்தை நிறுவத்தப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சுந்தரராஜன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூறியது வந்து இந்த சங்கத்திலிருந்து இது விதிமுறைகளை அவர் கூறினார்கள். அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் சங்கத்தை அமைத்தால் எங்களுக்கு பண்ணித்தர வேண்டும் என்று கேட்கிறோம். அதே போல இப்ப தற்பொழுது வந்து ஆட்டோ லூம்ஸ் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆட்டோ லூம்ஸ் அதிகமாக காரணத்தினால் விசைத்தறிகள் பாதிக்கப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் மாண்பு அம்மா ஆட்சி காலத்திலும் சரி, எங்கள் ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் சரி, விசைத்தறி சங்கங்களுக்கு வருடம் முழுவதும் வேலை வாய்ப்பு வழங்கினார்கள். அப்பொழுது பார்த்தீங்கள் என்றால் 6 மாதத்திற்கு யூனிஃபார்முக்கும் 6 மாதத்திற்கு இலவச வேட்டி சேலையும் வழங்கி வந்த சூழ்நிலை தற்போது 3 மாதங்களுக்கு மட்டுமே அந்த உற்பத்தி குறியீடு கொடுக்கப்படுகிறது. அதனால் விசைத்தறி ரொம்ப நஞ்சு போய் கொண்டிருக்கிறது. இதனுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த, விசைத்தறிகளை காப்பாற்ற வருடம் முழுவதும் உற்பத்திக்கு வழிவகை செய்ய அரசு முன்வருமா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த துறையே ஒன்று இருக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல மாதிரியா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். நான் வந்து இல்லைன்னு சொல்ல. நியாயமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் இதே வேஷ்டி சால் திட்டத்தை நீங்க நிறைய எங்களை வந்து கேள்வி கேட்டுனே இருந்தீங்க. நிறைய காரணம் எங்க பார்த்தாலும் பேப்பர்ல இதெல்லாம் கொடுத்துருந்தீங்க. செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் கொடுத்துருந்தீங்க. ஆனா
இவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தரமாகவும் நீங்க நினைக்கிற மாதிரி தரமாகவும் அந்த நேரத்தில் டிசம்பர் 30க்குள்ள ரெவின்யூக்கு அனுப்பினா இது ஒரு வருஷத்துல இதுதான் முதல் தடவை. எல்லாமே எல்லா 1,77,00,000 வேஷ்டி சேலைகள் 30ஆம் தேதி டிசம்பர் 30 அன்னைக்குள்ள ரெவென்யூ பீப்புளுக்கு பேசுறது இதுதான் முதல் 20 வருஷத்துக்கு பிறகு இவர் ஆட்சி பொறுப்பேற்ற நம்ம தலைவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான். அதனால இந்த துறைக்கு கலைஞர் அண்ணாவும் எப்படி இந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதுபோல் நமது முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் அதோடு முக்கியத்துவம் கொடுத்து இந்த துறை நல்ல மாதிரி செயல்படுறதுக்கு ஊக்கம் கொடுத்துக்கிறார். நிச்சயமாக கோரிக்கை நிறைவேற்றுவேன். விநாயகன் 18 பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும். விநாயகன் 19 மாண்புமிகு உறுப்பினர் திரு கே ஏ பாண்டியன், மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள்.